36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. இந்த தலைப்பில் ஒரு வியப்பு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல இப்போ எதிர்காலம் பற்றி இளைஞர்கள் மிரள்கிறார்களா மகிழ்கிறார்களான்னு வச்சுருந்தா அது ஒரு சாதாரணமான தலைப்பு. எந்த இடத்தில் கல்யாண மாலை மேடை பட்டிமன்றத்தில் ஜெயிக்கிறது என்றால், வெற்றி பெறுகிறது என்றால், எதிர்காலம் குறித்த சிந்தனைன்னு ஒரு வார்த்தை போட்டாங்கல்ல, அந்த இடத்தில் இவர்கள் எவ்வளவு பக்குவப்பட்டவர்கள் என்று தெரிகிறது. மிரள வைக்கிறதுன்னு சொன்னதில் அவங்க சொன்ன எல்லாமே நியாயம், இவங்க சொன்னதும் நியாயம். சில உதாரணங்கள் சொல்லி நான் முடிச்சிட்றேன். இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். ஒரு 5ஆம் வகுப்புக்கு கீழே உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் படித்தாங்கன்னா அவனை உட்கார வச்சு அரை மணி நேரம் ஆத்தாதீங்க. மிக முக்கியமாக மிரள வைக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, குழந்தைங்களை ப்ரீகேஜி அனுப்புறதுலேருந்து ஆரம்பிக்கும். அன்றைக்கி நான் ஒரு ஹோட்டல் போயிருக்கேன். ஒருத்தர் குடும்பத்தோடு வந்து பக்கத்தில் உக்காந்துருக்காரு. அந்த குழந்தை 1ஆவது படிக்கிறான், இன்னும் டயப்பர் போட்டிருக்கான். உட்கார்றப்ப டயப்பர் பின்னால் தெரியுது. அவங்ககிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தில் யாருமே ஐஏஎஸ் ஆகலை. யார்கிட்ட? டயப்பர் கழட்டாதவன்ட்ட. ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்னன்னோ அப்பா எல்லாம் வாங்கி தரேன். ஓகேப்பா. படித்த அப்பா மானத்தை காப்பாற்றிடும். ஓகேப்பா. ஒரு அரை மணி நேரம் ஆற்றிருக்கார். பீக் ஹவர்ஸ் ஹோட்டல். அது கடைசியாக அவன் கேட்டான், ஐஏஎஸ்னால் என்னப்பா? எதிர்காலம் குறித்த சிந்தனை எந்த இடத்தில் இளைஞர்களுக்கு மிரள வைக்கிறதுனா, காரணமே இல்லாமல் என் குடும்பத்தை காப்பாற்ற வந்தவன் நீ, என் பரம்பரை கௌரவத்தை காப்பாற்ற வந்தவன் நீ என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது, அந்த உயிர் இந்த உலகத்தில் தனித்து பிறந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உயிரே தவிர உங்கள் குடும்பத்தை தூக்கி சுமப்பதற்காக, உங்கள் கௌரவத்தை தூக்கி சுமப்பதற்காக படைக்கப்பட்ட உயிர் அல்ல என்று எப்பொழுது நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ, இந்த நிமிடத்திலிருந்து அவங்க மிரள மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மிரட்சி உண்டு பண்ணுறோம் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட. எந்த இடத்துல சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோன்னு பாருங்க. என் அக்கா பொண்ணு நீட் கிளியர் பண்ணிட்டா, இவளுக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ணணும். அதானே, நீ பண்ணணும் இல்லை, பண்ணியே ஆகணும். அவ பண்ணிட்டா, நான் ஏன் பண்ணணும்? அவ பண்ணதுனால நீ பண்ணணும். ஏன் அந்த அழுத்தம்? எல்லாருமே மருத்துவர் ஆக முடியுமா? எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியுமா? தமிழ் எடுத்து படித்து நான் இன்னைக்கு ஒரு பட்டிமன்ற நடுவராக இந்த மேடையில் உட்கார்ந்து இவ்வளவு தமிழர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவில்லையா? தமிழை பேசவில்லையா? ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு, ஒரு சுயம் இருக்கு. பண்ணிட்டு போட்டுமே, ஆனால் விடலையே. எவ்வளவு தூரம் அவங்கள மிரள வைக்கிறோமோ மிரள வைக்கிறோமே. பணத்தை சேர்த்திரு 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 சேர்த்திருன்னு சொல்கிறோமே. பணத்தை சம்பாதின்னு சொன்ன நாம நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்க கற்றுக்கோன்னு சொல்லித்தரல. நான் உட்பட எனக்கும் அதான் நடந்துச்சு. யாரும் சொல்லித்தரலையே. சரி சரி சரினா அவன் சேர்த்திட்டே இருக்கான், என்னன்னே தெரியல. கடைசியில் இடம் வாங்கினாங்க, இடம் வாங்கிட்டான். கடைசியில் ஏன்டா அந்த இடத்துல இடம் வாங்கினேங்கிறாங்க. எதுக்கு? எல்லா இடத்துலையும் ஏன் ஒரு மிரட்சி உண்டு பண்ணுறீங்க? டாக்டர் சங்கீதா ஒரு வினா முன் வச்சாங்களே, அவ்வளோ படிச்சிருக்கேன் அழகா இருக்கேங்கிறது, அதை தானே நீங்கள் முன்னாடி நிறுத்துறீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உளவியல் ரீதியாக என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சருமம் தொடர்பா, கூந்தல் தொடர்பா, ஏன் அழகு தொடர்பா இவ்வளவு விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது? எந்த இடத்துல நம்ம தோக்கிறோம்? எந்த இடத்தில் மனிதன் மனதை பார்க்காமல், அறிவை பார்க்காமல், உடல் அழகை பார்க்க துவங்கினானோ அன்றைக்கே சமுதாயம் படித்தும் முட்டாளான சமுதாயமாக மாறி போனது. ஒரு தாழ்வு மனப்பான்மைய அந்த இளைஞன் மனதில் போய் புகுத்துறீங்களே. நான் அழகா இல்லை, எனக்கு முடி கொட்டிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகாது, எனக்கு முடி கம்மியா இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகாது, ஐயோ நான் உருவத்தில் ஒல்லியா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகாது, நான் உருவத்தில் குண்டா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகாது. இப்படி சுத்தி இருக்கிற சமூகம் சொல்லி 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 அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு எதிர்காலம்னா பயமாயிருச்சு, கல்யாணம்னா பயமாயிருச்சு, வேலைனா பயமாயிருச்சு, படிப்புனா பயமாயிருச்சு. நாம் பார்த்த தந்தையும் தாயும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள், ஆனந்தமா வாழ்ந்தார்கள். மாசம் ஒரே ஒரு தடவை சம்பள நாள் அன்னைக்கு எங்க அப்பா ஈரோட்டில் சுகுணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, திருச்சி கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த 2 ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு ஹோட்டலை கூட்டு போவார். அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு வைபவம் மாதிரி இருக்கும். அது ஒரு வைபவம், செலிப்ரேஷன். அது அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்? மாசத்துல ஒரு நாள் கிடைச்சது சந்தோஷமா இருந்தது.
இன்னைக்கு வருடம் முழுவதும் கிடைக்கிறது, நம் மனது சலித்து போகிறது. பணத்தோட அருமை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. என்ன வேணா ஆர்டர் பண்ணு, பக்கத்தில் எவ்வளோ விலைன்னு பார்த்துக்கம்பார் எங்கள் அப்பா. ஏன்பான்னு கேட்பேன். உங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு உனக்கு தெரியும், நான் தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல. தோசை சாப்பிட்றேன்ப்பா. அந்த கால சமூகம், கபிலாவுடைய தாயும் தந்தையும் என்னோட தாயும் தந்தையும் இவ்வளோ தாண்டா சம்பாதிக்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவால் இவ்வளோ தாண்டா முடியும்னு சொல்லி வளர்த்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு வருமானத்திற்கு மீறிய ஆசை இருக்கிறது, ஆனால் உழைப்பில்லை. இங்கே தான் மிரள்றாங்க, இங்கே தான் மகிழ்றாங்க. வித்தியாசம் இதுதான். மிரட்சி இப்படி இருக்கு. எதுவுமே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு தலைமுறையாக இன்றைய தலைமுறை போச்சு. அதனால் மிரட்சி இருக்கு. ஒரு ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்ததுன்னா அங்கே அழகு இருக்கும். ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எங்கே அறுக்கப்படுகிறதோ அங்கே அழகும் மகிழ்ச்சியும் ஒருபோதும் இருக்காது. அழகாக வாழ்க்கை முன்வச்சாங்க. ரொம்ப அழகாக கபிலா ஒன்று சொல்லுச்சு, யாரை நம்புறதுன்னு தெரிலன்னுச்சு. எவ்வளோ சுலபமாக நண்பனாக பழகி ஏமாத்திடுறாங்க, எவ்வளோ சுலபமாக ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக பழகி ஏமாத்திடுறாங்க, எவ்வளோ சுலபமாக ஒரு தோழனாக பழகி ஏமாத்திடுறாங்க. யாரை நம்புறது? யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு அத்தனை வருஷம் முன்னாடியே எழுதியிருக்காங்கன்னா இன்றைக்கெலாம் கேட்கணுமா? தேனா பேசுகிறவன் தான் தேளா இருப்பாம்பாங்க எங்கள் பாட்டி. உண்மை. மிரட்சியில் தான் இருக்குது. என்னதான் மிரட்சின்னு சொன்னாலும் மகிழ்ச்சியில் என்னதான் பாசிட்டிவிட்டி இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுதுன்னு இவங்க. நீங்கள் பிரச்சனைகள் எவ்வளோதான் இருந்தாலும் அதில் இருக்கிற வாய்ப்பை பாருங்கன்னு இவங்க. ஆனால் மகிழ்ச்சியை விட மிரள வைப்பதற்கான தருணங்கள், சூழல், வாழ்வில் அழுத்தம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இன்றைய சூழலில் இளைஞர்களின் வாழ்க்கை மிரள வைக்கிறது என்று தீர்ப்பை கொடுத்தா இந்த 3 பேர் பேசினது என்ன ஆகும்? ஒரு சார்பு தன்மை ஆயிராதா? ஏன் மகிழணும்? ஒன்னே ஒன்று சொல்றேன். சின்ன வயசுல கையில பஞ்சு மிட்டாயை வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். உலகமே நம் கைகளுக்குள் அடைபட்டதை போல மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று உலகமே நம் கைகளுக்குள் அடைபட்டாலும் ஒரு பஞ்சு மிட்டாய் தந்த மகிழ்ச்சியை இந்த உலகம் கைகளுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி தரவில்லை. அப்ப மகிழ்ச்சிங்கிறது எங்க ஆரம்பிக்குது? இவங்க சொன்னாங்கல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எங்க அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி எங்களால வாழ முடியலன்னாங்கல்ல. நான் சொல்லவா, நீங்க அடுத்தவன் போல வாழ நினைக்கிறதா உங்களுக்கான பிரச்சனை. இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இல்லை, அவனா வாழ்றான். உண்மை. எங்க அப்பா பிசினஸ்ல பெரிய ஜாம்பவான். அப்பா நீ ஜாம்பவான்பா, நான் எனக்கான ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்றேன், நான் உழைக்கிறேன், நான் வரேன் சொல்றானே. எங்க வீட்டு பக்கத்துல அசோக் நகர்ல நவநீத கிருஷ்ணன் ஒரு பையன், அவன் திருநெல்வேலி பக்கத்துல சேர்ந்த பையன். அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன். தன் தங்கையினுடைய திருமணத்திற்காகவும் தன் குடும்ப சூழலுக்காகவும் இங்கே வந்து ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு தள்ளுவண்டி கடையை தனியாக ஆரம்பித்து, அந்த தள்ளுவண்டி கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கடையை இன்னைக்கு வாடகைக்கு எடுத்து அந்த கடையினுடைய முதலாளியாக நவநீத கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிற பொழுது இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றியாளனாக அவன் என் கண்களுக்கு தெரிகிறான். இந்த உலகத்தில் இளைஞர்கள் எதிர்கால சிந்தனைகள் தெளிவாக இருக்கிறார். சிந்தனை என்பது என்ன? அதை சொல்லிட்டாலே தீர்ப்பு வந்துடும். எது சிந்தனை? நீ யார்? நீ எங்கு இருக்கிறாய்? நீ எதில் கவனமாக இருக்க வேண்டும்? எதில் நீ வீழ்ச்சியை சந்திக்கிறாய்? எதில் நீ மகிழ்ச்சியை சந்திக்கிறாய்? உன் குடும்பம் எது? உன் நண்பர்கள் யார்? இதிலெல்லாம் யாருக்கு தெளிவு இருக்கோ அது சிந்தனை. என்ன பொறுத்தவரை இன்னைக்கு இளைஞர்களுக்கு நிச்சயமா அது இருக்கு. அவங்க மிக தெளிவாக இருக்காங்க. எதில் தெரியுமா? எவ்வளோ கெட்டது தன்னை நோக்கி வந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கான். காந்தியடிகளுக்கு ஒருத்தர் கடிதம் எழுதியிருந்தாராம். கடிதம் முழுமையும் காந்தியடிகளை திட்டியே எழுதியிருந்தாராம். அது ஆத்மாவா? மகாத்மா அல்ல. திட்டி எழுதிய கடிதத்தை சிரித்தபடியே வாசித்தாராம் மகாத்மா காந்தியடிகள். அவருக்கு யார் கடிதம் எழுதினாலும் பதில் கடிதம் எழுதி அனுப்புகிற வழக்கம் இருக்கு. காந்தியடிகளுக்கு எழுதின கடிதத்தை காந்தியடிகள் சிரிச்சுட்டே படிச்சுட்டு பதில் கடிதம் எழுதினாராம். அன்பு சகோதரரே, உங்கள் கடிதம் முழுமையும் நான் படித்தேன். உங்கள் கடிதத்தில் எனக்கு எது தேவையோ அதை நான் எடுத்துக்கொண்டேன். அதன் பெயர் குண்டூசி.
4-5 பேப்பர் திட்டி எழுதின கடிதத்தை குண்டூசியில் குத்தி அமைச்சிருந்தானா. நீ எழுதின வார்த்தை எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் இந்த குண்டூசி இன்னொருத்தர் கடிதம் எழுதுகிறப்ப எனக்கு பயன்படும், குண்டூசி நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி தான் இருக்காங்க. அம்மா அப்பா நீ வீணாக போயிடுவா, என்னடா படிக்காமல் இருக்கேன்னு சொல்கிறப்ப ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தலைகீழாக நின்று உழைத்து அவன் ஒரு நிறுவனத்தை தொடங்கி, நம்ம தங்கச்சி அத்விகா சொன்னது மாதிரி ஒரு யூனிகான் கம்பெனியாக வரப்ப அவன் குடும்பத்திற்கான அடையாளத்தை தரவில்லை, இந்த தேசத்திற்கான அடையாளத்தையும் வேலை வாய்ப்பையும் வழங்குகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். குணம் நாடி குற்றமும் நாடி, உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். எனக்கு தெரிஞ்ச அனுபவம்ங்கிறது முதிர்ச்சின்னு சொல்கிறோம்ல, முதுமை வேற முதிர்ச்சி வேற, முதுமை வேற முதிர்ச்சி வேற. முதுமை வயசானா வரும், முதிர்ச்சி பக்குவத்தால் வரும். நீங்கள் முதுமையாக இருக்கிற எல்லாரும் முதிர்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, சின்ன பசங்க எல்லாருமே முதிர்ச்சி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கான். வீட்டில் அப்பா அம்மாட்ட கத்துனா இவன் சொல்கிறான், ஏன்ப்பா கத்துற, ரிலாக்ஸ்டாக இருப்பா, அமைதியாரு, ஏன் சத்தம் போடுற, அம்மா உடம்பு முடியலடான்னு உட்காருமா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன், வீட்டில் அக்கா கல்யாணம் ஆகலை, அமைதியாக இருமா, மோகன் சார் நம்பர் இருக்குது நான் பேசுகிறேன், அப்பா நீ அங்கே உட்காரு, நீ 2 பேரும் பேசாதீங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கிறான். அமைதியாக இருக்கும். கோபத்தை தள்ளி போடுகிற முறை இந்த கால இளைய தலைமுறைக்கு தெரிந்திருக்கிறது. மூளைக்கு தோன்றிய அனைத்தையும் நாக்கின் வழியாக சொற்களாக கடத்தியது பழைய தலைமுறை. மூளைக்கும் நாக்குக்கும் நெருங்கிய சிறிய இடைவெளி இருந்தாலும் அதை பெரிய இடைவெளியாக்கி பக்குவமாய் பேசுவது இன்றைய இளைய தலைமுறை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எதிர்காலம் பற்றிய இளைஞர்களின் சிந்தனை மகிழ வைக்கிறது என்று இந்த வணிகர் தின சிறப்பு பட்டிமன்றத்திலே என்னுடைய நிறைவு தீர்ப்பாக வழங்கி இந்த அருமையான வாய்ப்பை தந்த கல்யாண மாலை மேடைக்கும், மதிப்புக்குரிய அன்பு தாயார் மீரா அம்மையார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய அன்பு பெரியவர் மோகன் சார் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லி, மீண்டும் கல்யாண மாலை அழைக்கிற பொழுது நாங்கள் வருகிறோம், இனிய தமிழை தருகிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் கனவுகளை நனவாக்கிடும் சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க்.